விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஹிரண்யரிஷ்தா உங்களுக்கு தெரியும்ல? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னா வாமன அவதாரம் எடுத்து உயர்ந்து வளர்ந்து அந்த 3 உலகத்தையும் அவரோட திருவடிகளை வைத்து அளந்த எம்பெருமானை பற்றி நாம் இந்த பாசுரத்தில் பாடப் போகிறோம். நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால். இப்போ இந்த நோன்பு பண்ணதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிட்டு குளித்திட வேண்டும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இவ்வாறு நாம் பாவை நோன்பை கும்பிட்டால் அந்த நாட்டில் மாசம் 3 நாள் நல்ல சிறப்பாக மழை பெய்யும். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையலுகன. அந்த நெற்பயிர் வான அளவுக்கு இருக்கும். அதுக்கு அது நடுவுல மீனெல்லாம் துள்ளி குதிக்கும். தூங்குவலை போதில் பொறி கண்படுப்ப. அந்த நெற்மலர்ல வண்டெல்லாம் அந்த தேனை குடித்து மயங்கி கிடைக்கும். தேங்காதை புக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்க கூட நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள். அப்படின்னா அந்த ஆயர்பாடியில இருக்கிற பசுக்கள் நல்ல ஆரோக்கியமா அழகாக இருக்கும். அது நம்ம போய் கரைக்க தேவையில்ல. அந்த பாலை நம்ம அந்த குளத்தாங்க வச்சாலே அதுவே அப்படியே கரைஞ்சு வந்துடும். பக்கெட்டா பால் இருக்கும். நீங்காது செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். இந்த நோம்புக்கு இதெல்லாம் நம்ம நோம்புக்கு பண்றதெல்லாம் நம்ம கும்பிட்டோம்னா அழிக்காத அளவுக்கு செல்வம் இருக்கும்.